என்னோடய பேர் கிரேஸ். நான் வந்து அத்திமரம் மினிஸ்ட்ரி, சுஜாதாக்கா நடக்கிற மினிஸ்ட்ரியிலேருந்து வர்றேன். இங்கே ஏலகிரியில் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அக்காவோட தரிசனத்தின்படி கூர்மையாக்கப்பட்ட அன்பு, இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே எப்படி வளரணும், இன்னும் கூர்மையாக எப்படி வாழணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய காரியங்களை அண்ணன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி காலையில் செக்ஷனில் கூட வேதத்தை நம்ம எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிற முறையில் கொடுத்து டிவோஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து 3 காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. வேதத்தில் முதலாவது ஆண்டவர் என்ன குறித்து என்ன கூறியிருக்கிறார், அவரை குறித்து என்ன கூறியிருக்கிறார், மற்றவங்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிற 3 காரியங்கள். அடுத்து ஞானமாய் நடக்கணும், அதில் யாகையில் குறித்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சென்சிட்டிவ்னஸ்ஸாக நம்ம இருக்கணும். இந்த காலத்தில் அதில் ஒரு காரியங்களை சொல்லி எங்களை அழகாக வழி நடத்தினாங்க. சின்ன சின்ன கோரஸ் கூட எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் வந்து டாஃப்னி பிரியா. நான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து இன்றைக்கி வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் நடத்த ரெண்டு நாள் கேம்பில் வந்து குரூப் டிஸ்கஷனை பற்றி வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்தது வந்து எங்கள் குரூப் டிஸ்கஷன் மூலமாக அழகாக கிளாரிஃபை ஆச்சு. அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ரட்சிப்பை குறித்தும் கடவுள் வந்து அந்த ஆவிக்குரிய வரங்கள் வந்து அது வந்து ஒவ்வொரு வரம் தான் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்கன்ற அந்த ஐடியாலஜியை மாற்றி பரிசுத்த ஆவியானவர் வரும்போதே அது பூரணமாக்கப்பட்ட கிருபை. அவர் எப்படி ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணும்போது ஒரு தனி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டனுக்குரிய மியூசிக் ப்ளே ஆகுதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் நம்மளை அலோவ் பண்ணும்போது அதை வந்து கடவுள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுவாருன்றதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதை திரும்ப குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு அழகாக புரிஞ்சுது. தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். என் பேர் டெய்ஸி. சாந்தோம் ஏரியாவிலேருந்து வரேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் இங்கே வரும்போது நிறையா கேள்விகளோட நிறையா விஷயத்தில் எனக்கு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். நிஜமாகவே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நான் அண்ணன் அநேக விஷயத்தில் ரொம்ப ஆழமாக எங்களுக்கு வந்து புரிய வச்சாங்க. எஸ்பெஷலி வரங்களை குறித்ததில் எனக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. கட்டாயம் வந்து நான் போகும்போது ஒரு கூர்மை ஆக்கப்பட்ட ஒரு மகளாக நான் கடந்து செல்லுவேன். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு மகளாகவும் நான் இருப்பேன். கனிகளை கொடுக்குற ஒரு மகளாகவும் நான் இருப்பேன்றதை உறுதியாக நான் சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் நன்றி, அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அக்காமார்களுக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.